இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தின விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் 22/9/2025 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை அதிகாலை 1:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் பிற்பகல் 12:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. உறுதியுடனும் ஆற்றலுடனும் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பணிகளை மகிழ்ச்சியுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். உற்சாகத்துடனும் உறுதியுடனும் செயலாற்றவும் செய்வீங்க. உங்கள் மனைவி இடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க. கையில இருக்கின்ற பணத்தை மகிழ்ச்சியான முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இணையம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் மேம்படும். உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விறுவிறுப்பாக வியாபாரமும் நடைபெறும். லாபமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் தொடர்பாக தொழிலுக்கு தேவையான பலன்களையும் பெற்றுவிடலாம். பொறுப்புகளும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. சிலருக்கு புதிய ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாகவும் இருப்பாங்க. கடந்த கால சிந்தனைகளின் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடியான சூழலும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல குடும்ப விவகாரங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். அந்நிய நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. எதையும் தன்னம்பிக்கையுடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய வேலையாட்களை அமைக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. என்று பணியாளர்களிடத்துல கவனமாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வீட்டிலும் சரி பணியிடத்திலும் சரி திட்டமிட்டு இருந்த வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில விஷயங்களினால உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற டென்ஷன்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில சலுகைகளின் மூலமாக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படும். சுபகாரிய விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். எதிர்பாராத பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது நீங்கள் சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணியில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். கூடுதலான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால சுமூகமான போக்கும் காணப்படும். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். பணவரவை மிச்சப்படுத்துவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்குங்க. அதற்கு முன்பு செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து கொள்வதும் நல்லது. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் செய்வதும் நல்லது. அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். வேலையில பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில சங்கடங்களும் நீங்கும். பங்கு சந்தையில முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மிதமான பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்னல்களும் நீங்கும். எளிதில முடிய வேண்டிய சில வேலைகள் தாமதமாகி தங்க முடியும். எதிர்கால சிந்தனைகள் மனதில் ஏதாவது குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். வருங்கால திட்டங்கள்ல ஏதாவது ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் சிலர் உங்களிடத்துல யோசனைகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. உங்களுடைய வேலைகள்ல மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உங்களுடைய வேலைகளை தடுப்பதற்கு முயற்சிகளும் செய்வாங்க. பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். முன்னர் செய்த கடின உழைப்பிற்கு இப்பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். வீட்டுல சூழ்நிலைகள் சாதகமாக தங்க இருக்கும். பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். குழந்தைகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இறை சார்ந்த பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கடியான பிரச்சனைகளும் குறையும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அனுபவமும் வெளிப்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பயணங்கள் சாதகமாகவும் அமையும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு
இன்றைய நாள் ஆன்மீகத்திற்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இதன் மூலமாக மன மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பிரச்சனைகளும் தீரும். உங்களுடைய பணிகளை ஆற்றும் பொழுது சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக விலகி இருந்த உறவினர்கள் இப்பொழுது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்க தங்க செய்யும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று தந்தைக்காக ஏதாவது பண செலவுகளும் ஏற்படலாம். முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில எதிர்பாராத நன்மைகளும் வந்து சேரும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவும் தேவைக்கு ஏற்றவாறும் இருக்கும். வேலை இடங்கள்ல திறமைக்காக பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து கையெழுத்து இடுவதும் நல்லது தாங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறலாம். புதிய சிந்தனைகளும் மனதில தோன்றலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். போட்டியாளர்கள் இப்பொழுது சாதகமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். மதியம் வரை அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். வீட்டுல விருந்து விசேஷங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பணியிடத்திலையும் செலவுகளும் இருக்கும். மாலையில பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அனுபவங்களினால முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். சில புதுமையான விஷயங்கள்ல மனமும் ஈடுபடும். சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. நட்பு மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய நண்பர்களும் அறிமுகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சில கடினமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. பணியில மும்முரமாக ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. கூடுதல் பணிகளும் இருக்க தங்க செய்யும். கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வரவை விட செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்களின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க.
இன்று சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வழியில லாபமும் இருக்கும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். இன்று கையில ஓரளவிற்கு பணமும் இருக்குங்க. நினைத்த இடத்துல வேலை மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாகவும் முடியும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியூர் வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிலும் அவசரப்பட்டு முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வர்த்தக முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. வேலை பிஸியின் காரணமாக சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளும் இருக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். விற்பனையும் அதிகரிக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுக்கு விருப்பமில்லாத ஏதாவது பொறுப்புகள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய குடும்பத்தினருக்காக இன்று நேரத்தை செலவும் செய்வீங்க. மதியத்துக்கு பிறகு நிலைமை சுமூகமாகவும் இருக்கும். சில புதிய திட்டங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எதிர்காலத்தை பற்றிய சில விஷயங்களும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். இன்று மாலையில குடும்ப சூழ்நிலைகள் நன்றாகவும் இருக்குங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். குழந்தைகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வகையில புரிதல்களும் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தைரியமான போக்கின் காரணமாக இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலருக்கு வேலையில இடமாற்றங்களும் ஏற்படலாம். இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இப்பொழுது இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். சில பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியதும் இருக்குங்க. வீட்லயும் உற்சாகமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு ஓரளவிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். முதலீடுகள் மற்றும் சேமிப்பதற்கான ஆற்றலும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற உற்சாகம் மற்றும் ஆர்வத்தின் காரணமாக என்ற ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையுமே முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. சில மேன்மையான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க நேரத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில்ல விவாதங்களின் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். காப்பீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான லாபத்தையும் பெற்றுவிடலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். அலுவலகத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். அரசியல் செல்வாக்கும் அதிகரிக்கும். புரிதல்களின் மூலமாக நண்பர்கள் இடத்துல நெருக்கமும் உண்டாகும். விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை பலப்படுத்தியும் கொள்வீங்க. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
முடிந்த அளவிற்கு கவனமாக சிந்தனைகளை சிதறவிடாமல் வேலைகளை செய்வதும் நல்லது. பத்திரப்பதிவு செய்யும் பொழுது கூடுதல் கவனத்துடன் படித்து பார்ப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அரசாங்க ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லதுதாங்க. இன்று சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புன்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும், பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும், மற்றவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். உங்களுடைய சமயோஜித புத்தியினால சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். மதியம் வரை ஏதாவது வேலையில பிஸியாகவும் இருப்பீங்க. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படும். தொழில் காரணங்களினால மனமும் அமைதி இல்லாமலும் இருக்கலாம். வீட்டு பிரச்சனைகள்ல மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். குழந்தைகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வகையில புரிதல்களும் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் இடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தடுமாற்றங்களும் நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கு ஏற்ற நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லதுதாங்க. வேலை விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. அவர்களுடைய கோபத்தை தூண்டக்கூடிய வகையில என்ற விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாக தங்க இருக்கும். வீட்டுல இருக்கின்ற பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். என்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரியதாக ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலைகளை விரைந்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால சற்று உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. மற்றபடி என்று ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். ஏற்ற இறக்கமான பலன்களையும் பெறலாம். வியாபாரத்துல அதிகமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே களைந்தும் விடுவீங்க. உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான மன தைரியத்துடனும் இருப்பீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல சலசலப்புகளும் இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் நட்பான உரையாடல்களையும் மேற்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய முயற்சிகளை இப்பொழுது துவக்கவும் செய்யலாம். அதற்கான மன தைரியத்துடனும் இருப்பீங்க. இப்பொழுது தொடங்கக்கூடிய வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். காலையில கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. பிற்பகலுக்கு மேல சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். ஆனால் நஷ்டம் ஏற்படாமல் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. மனதளவுல புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. சிலருக்கு சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. வேலை செய்பவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதும் நல்லது. புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. முகத்தளவுல அனைவரிடத்திலுமே புன்சிரிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முறையில நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்பார்த்த சில தனவரவும் இருக்கும். வியாபார முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முகப்பொழிவும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். மனதில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். பணியில சிறந்த பலன்களை பெறுவதற்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. தொழில் சார்ந்த அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சந்தேகமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முன்னேற்றகரமாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாகவும் இருங்க. யாருக்கும் அவசரப்பட்டு நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கண் சம்பந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நல்ல மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விருப்பப்பட்ட செய்வீங்க. மனதளவுல திருப்திகான சூழ்நிலைகளும் காணப்படும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகங்களும் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க மூக்கை நுழைக்கவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதும் நல்லது. இன்று மனதுல இனம் புரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களிடத்துல அதிக உரிமை எடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. பேசுவதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறிக்கு பிறகு தங்க முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். எந்த ஒரு செயலையுமே ஆர்வத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். கற்பனையில மூழ்கி இருக்கவும் வேண்டாம். சில முடியாத விஷயங்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். இன்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கும். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம்.
பேச்சுக்கல்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புகழும் பெருமையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களிடத்தில் எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இது வளர்ச்சிக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது. குடும்ப உறவினர்களிடத்துல நட்போடு நடந்து கொள்வதும் நல்லது. குடும்ப வட்டாரத்துல உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். அதே சமயத்துல அதிக நேரம் விழித்திருப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். அலுவலகத்துல வேலைபளு அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகள் இடத்துல அனுகூலமான உணர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகள் தள்ளி போனாலும் சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களினால இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பாக விரயங்களும் ஏற்படலாம். தொழிலாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் வெளியூர் விசேஷங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பழைய கடன் பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்கள் இடத்துல பகைமையும் நீங்கும். வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பண ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைகளை சரியான இடத்துல பயன்படுத்துவதும் நல்லது. முக்கியமான வேலைகளை மதியத்திற்கு பிறகு முயற்சிகள் செய்வதும் நல்லதுதாங்க. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்பணி சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அயல்நாட்டு தொடர்பான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வருமானமும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். என்று உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நேர்மையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களும் வந்து சேரும். இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. சிலருக்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். புதிய முதலீடுகளினால தொழில மேன்மையும் உண்டாகும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால தனவரவும் இருக்கும். நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மறைமுக தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் சிந்தனைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். இது ஆபத்தையும் ஏற்படுத்தலாம். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். மனதுல உற்சாகமும் உண்டாகும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உறவினர்களிடத்துல பக்குவமாக பேசுவதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். என்று நஷ்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பயணங்களின் மூலமாக மாற்றமான சூழலும் உண்டாகும். பாதியில் நின்ற வேலைகளும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில நுட்பமான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். விவசாய பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியும் உண்டாகும். இது உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயன் தரக்கூடிய வகையில சில சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நன்மைகளும் நடைபெறும். இன்று உங்களுடைய பணிகளை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுய முயற்சியின் காரணமாக முன்னேற்றமும் உண்டாகும். இன்று திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். சமூக வேலைப்பாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சில முக்கியமான முதலீடுகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொண்டுள்ள வெளியூர் பயணங்கள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். தொழில எதிர்பார்த்த திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவினால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். என்று பேச்சு வன்மையினால சில காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. புதிய நண்பர்களும் அறிமுகமும் ஆவாங்க. என்ற பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். சில இடங்கள்ல பணி மாறுதல்களும் ஏற்படலாம். வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் செய்வதும் நல்லதுதாங்க.
சிலருக்கு கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் வேகத்தையும் காட்டுவீங்க. உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடியும் வருவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை கண்டு மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம் என்று மனதளவுல வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். விவசாய பணிகள்ல ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில தேவையற்ற எண்ணங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலை பளுவின் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். விவாதங்கள் ஏற்படாமல் இருப்பதும் நல்லதுதாங்க. சில நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கவனமின்மையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களும் நீங்கும். இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சாமர்த்தியமாக இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாங்க. இதனை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சில அக்கறையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. சில சுப செலவுகளும் தேடி வரலாம். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்ப்புகளின் நடுவே தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. மன வருத்தங்களும் நீங்கும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில புதுமையான வேலைகளை செய்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்று விடுவீங்க. புதிய பாதைகளும் தென்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. என்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். விவசாய பணிகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பையும் தருவதாகவும் இருக்கும். வழக்கு சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டிகளும் இருக்கத்தங்க செய்யும். வேலைகளை முழுமையாக முடிப்பதும் நல்லது. சில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல சுயநலத்தோடு மட்டும் இருக்கவும் வேண்டாம்.
குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கவலைகளும் குழப்பங்களும் நீங்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். பணியில ஏற்படுகின்ற தவறுகளை எல்லாமே களைந்தும் விடுவீங்க. சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தகவல் பரிமாற்றத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல தெளிவாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை முறையாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை பளுவின் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில திட்டமிட்டு இருந்து வந்த செயல்கள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல ஏற்படுத்தி இருந்த நுட்பங்களுக்கான பலன்களையும் கிடைக்கவும் பெறுவீங்க. லாபமும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் உண்டாகும். தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். மன சோர்வும் நீங்கும். சிலருக்கு வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக யாருக்கும் கடன் வாங்கி தரவும் வேண்டாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல குறுக்கடிக்கவும் வேண்டாம். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன அவப்பெயர்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. மனதுல சில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வகையில தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. சிறு பணிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. மனதுல வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். எதிலும் கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளினால அலைச்சல்களும் இருக்கும். கவனமுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயலாற்றுவதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.